ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு இஞ்சி சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு வைப்போம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை தனியாக ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் இஞ்சி வதக்கிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை கொஞ்சம் கம்மியானா போதும். ஸோ அதனால உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இஞ்சியை தீச்சி விட்டுறக்கூடாது. அதனால் நல்லா வதக்கி மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இஞ்சி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல வாசனை இருக்கும். ஸோ 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இஞ்சி அப்படிங்கிறதுனால காரம் இருக்கும். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காயோடையும் கொஞ்சம் கம்மியாக பார்த்தீங்கன்னா புளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் சட்னி அரைக்கிறோம் இல்லையா. இப்போது கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதை பருப்பு ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்லேயே நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே சட்னி அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல காரமான சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், சட்னி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் தாளிப்பு போட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டான இஞ்சி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.